ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாயினுடைய இங்கிலீஷ் பட்டி சிவமனாபவ 17வது நாள். வேண்டாம், வருந்தாதே. வாழ்க்கை துயரம் நிறைந்திருந்தாலும் உன் துக்கத்திற்காக விடியல் தன் ஒளியை மறைக்காது. தாமரை மலருக்கும் அசோக இலைக்கும் வசந்தம் தனது அழகான பொலிவை தர மறுக்காது. வேண்டாம், ஏங்காதே. வாழ்க்கை சிக்கலில் இருண்டிருந்தாலும் காலம் தன் பாதையில் நிற்காது, தாமதிக்கவும் செய்யாது. இன்று நீண்டதாக, விசித்திரமாக, கசப்பாக தெரிந்தாலும் விரைவில் அது ஒரு மறக்கப்பட்ட நேற்றைய தினமாகும். வேண்டாம், அழாதே. புதிய நம்பிக்கைகள், புதிய கனவுகள், புதிய முகங்கள், இன்னும் பிறக்காத ஆண்டுகளின் செலவழிக்கப்படாத மகிழ்ச்சி உன் இதயத்தை அதன் துயரத்திற்கு துரோகி என நிரூபிக்கும். உன் கண்களை அவை சிந்திய கண்ணீருக்கு உண்மையற்றதாக மாற்றும். இந்த அழகான கவிதை மாறும் நிலை இந்த வாழ்க்கையினுடைய அழகான சாரத்தை சித்தரிக்குது. நாட்கள் நீண்டதாக இருக்குது, நாட்கள் கசப்பாக இருக்குது, நாட்கள் துக்கம் நிறைந்ததாக இருக்குது. ஆனா எல்லாமே மாறிட்டே இருக்குது. நேரம் நிற்கிறதில்ல, நேரம் தாமதிக்கிறதில்ல, இயற்கை தன்னுடைய அழகை மறைக்கிறதில்ல. விஷயங்கள் மாறிட்டே இருக்குது, காட்சிகள் மாறிட்டே இருக்குது. இந்த டிராமா முன்னால நகர்ந்துட்டே இருக்குது. அது ஒரு நத்தை போல நகர்ந்தாலும் நகர்ந்துட்டே இருக்குது. ஆனா ஒவ்வொரு நாளும் புதியது. ஒவ்வொரு காலையும் நம்பிக்கைகளால நிறைஞ்சிருக்குது. புது நம்பிக்கைகள், புது தருணங்கள், புது மகிழ்ச்சி, புது உற்சாகம், புதிய திட்டங்கள், புதிய பாடங்கள், புதிய அர்த்தங்கள், புதிய விளக்கங்கள், புதிய சவால்கள், புதிய வெளிப்பாடுகள். வாழ்க்கை என்பது புதுமையினுடைய அழகான கதை. ஒவ்வொரு அத்தியாயமும் சுவாரஸ்யமானது, வண்ணமயமானது. துக்கங்கள் நிரந்தரமானதல்ல. நாட்கள் கசப்பாக இருந்தாலும், நீண்டதாக இருந்தாலும், அது சுமையுடையதாக இருந்தாலும், ஆனால் எல்லாமே முன்னால நகர்ந்துட்டே இருக்குது. நான் சூழ்நிலையையும் என்னையும் தனித்து வைத்து பார்க்கணும். அப்புறமா அந்த அழகை நான் பார்க்கிறேன். சரோஜினி நாயுடுவினுடைய இந்த சிறிய கவிதை மறக்கப்பட்ட மகிழ்ச்சியின் தாளத்தை பத்தி சித்தரிக்குது. வேண்டாம், வருந்தாதே. வாழ்க்கை துயரம் நிறைந்திருந்தாலும் உன் துக்கத்திற்காக விடியல் தன் ஒளியை மறைக்காது. இயற்கை தன்னுடைய அழகை எப்போதுமே கொடுத்துட்டே இருக்குது. தாமரை மலருக்கும் அசோக இலைக்கும் வசந்தம் தனது அழகான பொலிவை தர மறுக்காது. வேண்டாம், ஏங்காதே. வாழ்க்கை சிக்கலில் இருண்டிருந்தாலும் காலம் தன் பாதையில் நிற்காது, தாமதிக்கவும் செய்யாது. இன்று நீண்டதாக, விசித்திரமாக, கசப்பாக தெரிந்தாலும் விரைவில் அது ஒரு மறக்கப்பட்ட நேற்றைய தினமாகும். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த நாள் ரொம்ப நீண்டதா தெரியும். விஷயங்கள் ரொம்ப கசப்பா இருக்கும். ஆனா சில நாட்களுக்கு பிறகு எப்போ நீங்க இத திருப்பி பார்க்குறீங்களோ அப்போ இதெல்லாமே அற்பமானதாக மாறிடும். வேண்டாம், அழாதே. புதிய நம்பிக்கைகள், புதிய கனவுகள், புதிய முகங்கள், இன்னும் பிறக்காத ஆண்டுகளின் செலவழிக்கப்படாத மகிழ்ச்சி உன் இதயத்தை அதன் துயரத்திற்கு துரோகி என நிரூபிக்கும். உன் கண்களை அவை சிந்திய கண்ணீருக்கு உண்மையற்றதாக மாற்றும். காலம்தான் மிக சிறந்த ஹீலர். காலம்தான் பிரபஞ்சத்தின் ஹீலர். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். ஒவ்வொரு சூழ்நிலையும் எதையோ ஒன்றை கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு நபர் யாரை நீங்க சந்திக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு ஒரு புது பாடம். சரி, இன்னைக்கு நாம 5 புது விஷயங்கள், சைக்காலஜி அல்லது நியூரோ சைக்காட்ரியிலிருந்து 5 புது விஷயங்களை பார்க்க போறோம். உளவியல் அல்லது நரம்பியல் மனநல மருத்துவம், இதிலிருந்து 5 புதிய விஷயத்தை நம்ம பார்க்க போறோம்.
அறிவு சார்ந்த சிதைவுகளினுடைய விரிவாக்கம். நிறைய அறிவு சார்ந்த சிதைவுகள் இருக்குது. நாம 5 அறிவு சார்ந்த சிதைவுகளை எடுத்துக்கலாம். அதை எப்படி சமாளிக்கிறதுன்றத பார்க்கலாம். விஷயம் பர்சனலைசேஷன். இது எப்படின்னா, இது ஒரு மனநிலை. இதில் சில விஷயங்கள் எனக்கே சொல்லப்படுது அப்படின்ற மாதிரி தோணும். இதை நாம் என்ன சொல்வோம் அப்படின்னா, விஷயங்களை பர்சனலாக எடுத்துக்கிட்டு துக்கப்படுறது. நீங்கள் யாரோ பேசுகிறத கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவர் என்னைய தான் அப்படி சொன்னாரு அப்படி தோணும். பாதிக்கப்பட்டவர் வேடத்தை நடிக்கிறது. அதாவது எப்போ விஷயத்த தனக்கே அப்படின்னு எடுத்துக்கிறோமோ அப்போ அது நம்மளை துக்கப்படுத்தும். 2வது கன்க்ளூஷனுக்கு தாவறது, முடிவுக்கு தாவறது. அனுமானங்கள், கெஸ் பண்றது, யூகிக்கிறது. நான் இப்படி அனுமானம் செய்கிறேன், உண்மை வேற விதமாக இருந்தாலும் அதை இப்படி அனுமானம் செய்கிறது. 3வது விஷயம் ஆல் ஆர் நன் திங்கிங், முழுமை அல்லது ஏதுமின்மை சிந்தனை. இந்த ஆளு மோசமானவர், இந்த பெண் நல்லவங்க. நல்லது கெட்டதுன்னு எதுவுமே இல்லை. வாழ்க்கைன்றது ஒரு ஸ்பெக்ட்ரம், அது ஒரு நிறமாலை. எப்போதுமே அதில் ஒரு கிரே ஜோன் இருக்கும். 2 நிறங்களுக்கு நடுவில் சில நிறம் இருக்கும். நல்லது கெட்டது அப்படின்றதுக்கு நடுவில் ஒரு சிலது இருக்கும். மேலும் ஒவ்வொரு மனிதனும் அதனுடைய கலவை. ஒவ்வொரு மனிதனும் நல்லது கெட்டதினுடைய கலவை. ஒரு பிளாங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது, இவர் நல்லவர் இல்லை, இவர் நல்லவர், இவர் குணவான், இவர் விகாரமானவர், இவர் பாசிட்டிவ், இவர் நெகட்டிவ், இவர் நேர்மறையானவர், இவர் எதிர்மறையானவர். இதெல்லாம் நம்முடைய இம்மெச்சூரிட்டியை காட்டுது, பக்குவமற்ற தன்மையை காட்டுது. இவர் ஏமாற்றுக்காரர், இவர் உண்மையானவர், எனக்கு எப்படி தெரியும்? இதுதான் ஆல் ஆர் நத்திங், முழுமை அல்லது ஒண்ணுமே இல்லாதது. அடுத்தது ஓவர் ஜெனரலைசேஷன், அளவு கடந்த பொதுமைப்படுத்துதல். நீங்க ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அதுல ஃபெயில் ஆயிட்டீங்க. அதாவது ஒரு ட்ரையல் எக்ஸாம் எழுதி அதுல ஃபெயில் ஆயிட்டீங்க. இப்போ நாம ஒரு ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் உருவாக்குறோம். நான் ஒரு ஃபெயிலியர், அப்படி ஒரு ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்குறோம். இது ஒரு சின்ன சம்பவம்ன்றதையே மறந்துட்டு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்குறது. அப்புறம் கடைசி மென்டல் ஃபில்டர். ஒரு நாளைக்கு நமக்கு 100 விஷயங்கள் நடக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், எதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்களோ அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு நெகட்டிவானதை மட்டும் கடைஞ்சுக்கிட்டே இருப்போம். இதுதான் 5 அறிவு சார்ந்த பாதிப்புகள் அல்லது சிதைவுகள். மேலும் எந்த நபர் இந்த சிதைவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ முதல்ல அந்த நபர் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றத ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் கன்க்ளூஷன்ஸுக்கு தாவறேன், உடனே முடிவுகளுக்கு தாவறேன், நான் பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங்கில் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் ஓவர் ஜெனரலைசேஷன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. மேலும் இந்த விஷயம் தனக்கே பொருந்தும். இப்போ இதை எப்படி கையாளுறது? ஃபஸ்ட்டு பர்சனலைசேஷன். நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த முழு பிரபஞ்சத்திலேயே நான் ஒரு அற்பமான பிறவி, மேலும் இது எல்லாமே என்னை பற்றியது இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இப்போ மக்கள் எதையாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நான் அவங்க என்னைய பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்னைய பற்றி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நான் அனுமானம் செய்கிறேன். நாம் ஒரு கார்டு உருவாக்குறோம். சூழ்நிலையை தன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு கார்டை உருவாக்குறோம். சம்பவங்கள் மற்றும் நான், இதுக்கு நடுவில் ஒரு கார்டை உருவாக்குறோம். எல்லாமே என்னைய பற்றியது கிடையாது. எனவே விஷயத்தை பர்சனலாக எடுத்துக்கிறதுக்கான கேள்வியே இங்கே இல்லை. 100 விஷயங்கள் நடக்குது. ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ள கடலை சுமந்துட்டு இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிறிய தீவு. மேலும் நான் விஷயத்தை பர்சனலாக எடுத்துக்கிட்டு
நான் பாதிக்கப்பட்ட நபருன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எனக்கு இது செஞ்சீங்க, நீங்க என்னைய பத்தி இத சொன்னீங்க அப்படி சொல்றீங்கன்னா அது உங்களுடைய ஈகோவை காட்டுது. நான் இத சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா எங்கேயோ நான் மறைக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நபரினுடைய வேடத்தை அணிஞ்சிட்டு இருக்கிறேன். இதற்கு செல்ஃப் விக்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. தன்னைத்தானே பாதிக்கப்பட்ட நபராக காட்டிக்கிறது. நான் தான் எல்லாத்துக்குமே பொறுப்புன்னு நினைக்கிறது. எல்லாமே தவறு. மேலும் இந்த குற்ற உணர்ச்சி தீங்கு விளைவிக்கக்கூடியது. அந்த குற்ற உணர்ச்சி, எனக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சி என்னை முன்னேற விடாது. ரெண்டாவது, முடிவுகளுக்கு உடனே தாவறது, ஜம்பிங் டு கன்க்ளூஷன். மேக்னிஃபையிங் கிளாஸ் லென்ஸை வச்சுக்கிட்டு பார்க்கணும், அப்புறமா நீங்க யோசிங்க உண்மை என்ன, மேலும் நான் என்ன அனுமானம் செஞ்சிட்டு இருக்கிறேன், இது உண்மையா அல்லது என்னுடைய அனுமானமா. நான் உடனே கன்க்ளூஷனுக்கு தாவக்கூடாது, உடனே முடிவு செய்யக்கூடாது. உண்மை வெளிவரட்டும். உடனே முடிவுக்கு வர்றதுக்கு பதிலாக வெயிட் பண்ணுங்க, உண்மை வெளியே வரட்டும். நம்ம உடனே முடிவுகளுக்கு தாவுறோம். எதையோ ஒன்று பார்க்குறோம், உடனே முடிவு செய்கிறோம். ஓ இது இப்படி. நாம் 2 பேர் சேர்ந்து நடந்து போகிறத பார்க்குறோம், உடனே நம்ம சொல்கிறோம் ஓ அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு. அப்போ அவங்க என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். மனிதர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறோம், உடனே அவங்க எனிமி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் விஷயங்கள் நாம் என்ன பார்க்குறோமோ அப்படி இல்லை. விஷயங்கள் ரொம்ப ஆழமானது. 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஆஃபீஸில் பல வருடங்களாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னாலும் கூட அங்கே இருவருக்கு இடையில சைனா வால் இருக்கும், சீன சுவர் இருக்கும். 2 பேருக்கும் கனெக்ட் ஆகாம இருக்கும். ஏன் உடனே முடிவுகளுக்கு தாவணும்? பக்குவமற்ற முடிவுகள். விஷயங்களை காட்சிகளா பாருங்க. நீங்க முடிவு செஞ்சாலும் அதை வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா காலம் நான் தவறுன்னு நிரூபிச்சிடும். ஆல் ஆர் நத்திங், முழுமை அல்லது ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல பக்கமும் இருக்கு, கெட்ட பக்கமும் இருக்கு. நாம யாரோ ஒருத்தர் கத்திட்டு இருக்கிறத பார்க்கிறோம், உடனே ஒரு முடிவுக்கு வர்றோம் அவர் நல்லவரே இல்லை அப்படின்னு. அந்த கோபத்துக்கு பின்னால சில மன உளைச்சல் இருக்கலாம், சில நிறைவேறாத ஆசை இருக்கலாம், சில வலி இருக்கலாம், சில வேதனை இருக்கலாம். நாம யாரோ இன்னொருத்தரை கொடுமைப்படுத்துறத பார்க்கிறோம், ஆனா முழு உண்மை அது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே ஒரு சாஃப்டான ஸ்பாட், ஒரு சாஃப்டான கார்னர்ன்றது இருக்குது. ஒவ்வொரு வெறுப்பும் மறைக்கப்பட்ட அன்பின் நீர்மூற்ற சுமந்துட்டு இருக்குது. ஆல் ஆர் நன், நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே இல்லை, எல்லாமே கலந்துதான் இருக்குது. ஓவர் ஜெனரலைசேஷன், அளவுக்கு அதிகமாக பொதுமைப்படுத்துதல். வாழ்க்கை எல்லா நேரமுமே வெற்றியை கொண்டு வராது. அது மன உளைச்சலை கொண்டு வரும், அது துக்கத்தை கொண்டு வரும், அது வேதனையை கொண்டு வரும், அது கண்ணீரை கொண்டு வரும். நான் அதிலிருந்து கற்றுக்கிட்டு நான் முன்னேறி போகிறேன். ஒரு பிளாங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த முழு உலகம் எனக்கு துக்கம் கொடுக்குது, இந்த உலகத்தில் இவ்வளவு தொந்தரவு இருக்குது, இவ்வளவு குழப்பம், இவ்வளவு அராஜகம் இருக்குது, இந்த உலகம் நரகம், இப்படி நான் முடிவு கட்டுறேன். ஆனாலும் கூட இந்த உலகத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த குழப்பம், இந்த சீரற்ற தன்மை தான் சொர்க்கத்துக்கு பிறப்பு கொடுக்க போகுதுன்றதை நான் மறந்து போயிடுறேன். எனவே எதையுமே ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு செய்கிறான், தவறுகள் செய்கிறான், குறும்புத்தனம் செய்கிறான் அப்படின்னா அந்த முழு ஸ்கூலுமே தவறு அல்லது தப்பானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு ஓவர் ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் ஆயிடும். அடுத்து மென்டல் ஃபில்டர். எனவே ஒவ்வொரு கெட்ட விஷயத்துல இருந்தும் ஒரு பாசிட்டிவ், மேலும் 3 பாடங்கள் அதுல இருந்து எடுத்துக்கணும். ஒரு பாசிட்டிவான விஷயம், 3 பாடங்கள் அதுல இருந்து எடுத்துக்கணும். இது ஒரு நல்ல பயிற்சி. அந்த ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சு?
நான் தப்பு செஞ்சேன், ஓகே. இப்போ ஒரு நல்ல விஷயம், அதுல இருந்து என்ன வந்துச்சு? அதுல இருந்து 3 பாடங்கள் என்ன நான் கத்துக்கிட்டேன்? யாரோ வந்து என்ன அவமானப்படுத்துறாங்க, அதுல இருந்து ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சு? அதனால என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு? அதுல இருந்து 3 பாடங்கள் என்ன நான் கத்துக்கிட்டேன்? யாரோ ஒருத்தரை நான் நம்பினேன், மேலும் அந்த நபர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அந்த நபர் என்னை ஏமாத்திட்டாரு, அவர் என்னை கைவிட்டுட்டாரு. எப்போ எனக்கு ரொம்ப தேவையான நேரமோ அந்த நேரத்துல அந்த நபர் என்னை கைவிட்டுட்டாரு. இப்போ அந்த ஒரு நல்ல விஷயம் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன? மேலும் அந்த 3 பாடங்கள் என்ன? ஒரு நல்ல விஷயம் மேலும் 3 பாடங்கள். ஒரு நல்ல விஷயம் மேலும் 3 பாடங்கள். ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஏதோ ஒரு நன்மை இருக்குது. நிஜம் பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்குது. ஒரு சின்ன மராட்டி மூவி இருக்குது, ரொம்ப சின்ன மூவி, 10-15 நிமிஷத்துக்கானது. ஸ்கூல் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்ஏ ரைட்டிங் ஒர்க்கு கொடுக்குறாங்க. மை வில்லேஜ், எனது கிராமம், இதை பத்தி நீங்க எஸ்ஏ எழுதுங்கன்னு ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க. அந்த வில்லேஜ் அது ஒரு ரூரல் ஏரியா, ஒரு சின்ன ஸ்கூல். அந்த டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஒரு எஸ்ஏ எழுத சொல்றாங்க. 2 பக்கம் எஸ்ஏ. மை வில்லேஜ், எனது கிராமம் அப்படின்ற தலைப்புல 2 பக்கத்துக்கு எஸ்ஏ எழுத சொல்லி ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த கிராமம் எப்படி இருக்குது, என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போறாங்க. இப்போ இந்த வில்லேஜ், இந்த கிராமம் ஒரு வறண்ட பூமி, மழையே இல்லை. அந்த நிலம், அந்த விவசாயிகள் எல்லாம் அந்த மலையை தான் சார்ந்து இருக்கிறாங்க, ஆனா மழையே இல்லை. எல்லா இடத்துலையுமே வறண்ட தரிசு நிலமா இருக்கு. அந்த இளைஞர்கள் எல்லாம் நகரத்துக்குள்ள போறாங்க, ஏன்னா அங்க வேலையே இல்லை. இதுதான் கடுமையான உண்மை. இந்த ஸ்டூடெண்ட் விசாரிக்கிறான், தன்னுடைய அண்ணன், தன்னுடைய சொந்த அண்ணன் நகரத்துக்கு மாறி போறான். அவன் நிலத்தை பார்க்கிறான், வறண்ட நிலமா இருக்குது, மழையே இல்லை. விவசாயிகள்லாம் மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. சுசலாம் சுஃபலாம் எங்க இருக்கு? அவன் தன்னுடைய அண்ணன் கிட்ட கேட்டான். சுஜலாம் சுஃபலாம்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டான். சுஜலாம், ஃபுல் ஆஃப் வாட்டர், தண்ணி நிரம்பி இருக்குது. சுஃபலாம், ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பழங்கள் நிரம்பி இருக்குது. இதுதான் புத்தகத்துல இருந்தது. அந்த நிலம் தண்ணீராலும் பழங்களாலும் நிரம்பி இருந்தது. ஆனா இப்போ பழங்களும் இல்லை, தண்ணியும் இல்லை, எந்த பசுமையும் இல்லை, எந்த ஒரு செழிப்பான நிலமும் இல்லை. எல்லாமே டல்லா இருக்குது, எல்லாமே வறண்டு போய் இருக்குது. அவன் உண்மையான நிலவரமா இதைத்தான் பார்க்கிறான். மறுநாள் அவன் ஸ்கூலுக்கு போறான். அந்த டீச்சர் அவனுடைய எஸ்ஏவை படிக்கிறாங்க. அப்புறம் அந்த படம் முடிஞ்சு போச்சு. அவன் என்ன எஸ்ஏ எழுதியிருந்தான்? மை வில்லேஜ், எனது கிராமம்னு மேலே போட்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்கு. அவ்வளோதான். இதுதான் கடுமையான உண்மை. அவன் ஆக்சுவலாக பிளாங்கை விட்டுருக்கான், ஒன்றுமே எழுதாமல். இதுதான் கடுமையான உண்மை. அந்த புக்ஸில் என்ன இருந்தது? அந்த சுஜலாம் சுஃபலாம் அந்த கிராமத்துல மிஸ் ஆயிருந்தது. அந்த சுஜலாம் சுஃபலாம் அந்த கிராமத்துல இல்லாம இருந்தது. ஆனா இந்த பாடம் முக்கியமானது. வாழ்க்கை ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் கொண்டு வரும். ஒவ்வொரு அதிர்ச்சியிலையும் மறைக்கப்பட்ட நன்மை இருக்குது. ஒவ்வொரு அதிர்ச்சியிலையும் சில பாடங்கள் இருக்குது. எனவே எல்லா விதமான எதிர்மறைகளையும் தாண்டி, இந்த டிராமாவினுடைய மறுபக்கத்தையும் தாண்டி, நடக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை விஷயத்தையும் தாண்டி நம்பிக்கைன்றது இன்னும் உயிரோட இருக்குது. அந்த மனம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்குது, அது இன்னும் டயர்ட் ஆகல. எனவே ஃபர்ஸ்ட் விஷயம், டிடாச்ட் அப்சர்வர், சாட்சி பார்வையாளராக இருங்க. சூழ்நிலையையும் தன்னையையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது வேற, நான் வேற, இது ஒரு காட்சி, இது முழு உண்மை இல்லை, இது வெறுமனே ஒரு காட்சி.
ஒரு கெட்ட சீன், ஒரு நல்ல சீன். கெட்ட சீன்ஸுக்கு பின்னால நல்ல சீன்ஸ் வரும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படத்துல வெறுமனே லவ் 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 மட்டுமே வந்துட்டே இருக்குதுன்னா அது ரொம்ப போரிங்கா இருக்கும். அதுல எல்லாமே கலந்து இருக்கும். காமெடி கலந்துருக்கும், சஸ்பென்ஸ் கலந்துருக்கும், எல்லாமே அங்க இருக்கும். அடுத்தது ஜம்பிங் டு கன்க்ளூஷன், உடனே முடிவுக்கு தாவுறது. உண்மை என்னன்றத பாருங்க. நம்ம கிட்ட ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ், ஒரு பூத கண்ணாடி இருக்குது. அப்போ பாருங்க உண்மை என்ன. நான் அனுமானம் செய்யறது சரியா அல்லது உண்மை நிஜம்ன்றது வேற ஏதோவா? மூணாவது ஆல் ஆர் நன். மனிதர்களை பத்தி ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா வெயிட் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, அப்புறமா திங்க் பண்ணுங்க. உண்மை வெளியே வர்றதுக்கு டைம் ஆகும். அடுத்தது ஓவர் ஜெனரலைசேஷன், அளவு கடந்த பொதுமைப்படுத்துதல். இந்த தருணத்துல மட்டும் இருங்க, ஜெனரலைஸ் பண்ணாதீங்க விஷயங்களை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னால இருக்கக்கூடிய அந்த மறைக்கப்பட்ட அழகை பாருங்க. உடனே ஒரு ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதீங்க, இது நல்லது இது கெட்டது, நான் என் வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியர், அந்த மாதிரி ஒரு ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதீங்க. இன்றைய துக்கம் இன்னும் சில நாட்கள்ல அற்பமானதாக ஆயிடும். ஒவ்வொரு நாள்லயும் ஒரு புது சந்தோஷம் இருக்குது. அந்த புது சந்தோஷம் நமக்காக காத்துட்டு இருக்குது. இது பழைய துக்கம். பழைய துக்கத்தினுடைய நினைவுகள் எல்லாம் மறைஞ்சு போய் புது சந்தோஷத்தினுடைய நினைவுகள் எல்லாம் மேல வரும். அப்புறம் கடைசியானது மென்டல் ஃபில்டர். எல்லா பாசிட்டிவையும் ஃபில்டர் பண்ணிட்டு வெறுமனே அந்த நெகட்டிவை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. அந்த மாதிரி இல்லாம உட்கார்ந்து யோசிங்க, நான் ரொம்ப நன்றியோட இருக்கிறேன். ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்க. எதுக்கெல்லாம் நீங்க நன்றி உணர்வோடு இருக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எழுதுங்க. இப்போ எல்லாத்துக்குமே நீங்க நன்றியுணர்வோடு இருங்க. இந்த பறவைகள், இந்த இலைகள், இந்த மரங்கள், இந்த பில்டிங்ஸ், இந்த சுவர்கள், மனிதர்கள் எல்லாமே, எனக்கு ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் நன்றி இருக்குது, ஒவ்வொரு விலங்கிடமும் நன்றி இருக்குது, ஒவ்வொரு உயிருள்ள ஒவ்வொரு உயிரற்ற பொருள் மீதும் எனக்கு நன்றி இருக்குது. எல்லாவற்றின் மீதும் நான் இந்த நன்றி உணர்வு மனப்பான்மையை உருவாக்குறேன். மேலும் இந்த நன்றி உணர்வு மனப்பான்மை எனக்குள்ள சந்தோஷத்தை நிறைக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டு தன்னுடைய கிளாஸ் ரூம்ல கம்ப்ளைண்ட் பண்ணான். எப்போ அப்படின்னா, அவனுக்கு எப்போ ப்ளூட்டோ 9வது பிளானட் 9வது கோளான ப்ளூட்டோ எப்போ கோள்கள்ல இருந்து அகற்றப்பட்டதோ அப்போ அவன் ஷாக் ஆயிட்டான். என்னது, 8 பிளானட்ஸ் தான் இருக்குதா, 8 கோள்கள் தான் இருக்குதா, ப்ளூட்டோவை ரிமூவ் பண்ணிட்டீங்களா, என்ன சொல்றீங்க என்று யாருமே சொல்லவே இல்லை, இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணான். ஒவ்வொரு பிளானட்டையுமே எப்போ பிளானட்னு சொல்லப்படுதுன்னா அதற்கு 3 அளவுகோல்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு அது ரவுண்டாக இருக்கணும், அப்புறம் அது பூமியை சுற்றி வரணும், அடுத்து அதுக்கு ஒரு கிளியரான ட்ராஜெக்டரி பாத் இருக்கணும், அதாவது ஒரு கிளியரான ஒரு பாதை இருக்கணும். இந்த ப்ளூட்டோ அந்த கடைசி அளவுகோலை நிறைவு செய்யலை, அதனால் ப்ளூட்டோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எனவே இப்போ வெறுமனே 8 கோள்கள் தான் இருக்குது. எனவே இந்த ஸ்டூடெண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹெட்மாஸ்டர்கிட்டே போயிட்டு கேட்டான், எப்போ மேலும் எதற்காக ப்ளூட்டோவை ரிமூவ் பண்ணீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னார், ரொம்ப நாட்களுக்கு முன்னால் 2006லயே அது ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டு சொன்னா, யாருமே என்கிட்ட சொல்லலை, ப்ளூட்டோ என்னுடைய ஃப்ரெண்டு, இப்போ நாங்கள் எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ப்ளூட்டோ இப்போ பெருங்கோல்ல இல்லை, அது ஒரு குறுங்கோல்ல இருக்குதுன்றத நினச்சி எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டு சொன்னான். எனவே அங்கே உலகளாவிய நன்றி உணர்வு மற்றும் சகோதரத்துவம் இருக்குது. அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, ப்ளூட்டோ இப்போ ஒரு பிளானட் இல்லையே அப்படின்னு.
ஒரு பாண்டிங் அந்த கோள்களோட. மார்ஸ், மெர்க்குரி எல்லாமே என்னுடையது. எனவே இது கூட ஒரு மனநிலையா இருக்கலாம். டீச்சர் கேட்டாங்க, when did அலெக்சாண்டர் கம்? அலெக்சாண்டர் எப்போ வந்தாருன்னு கேட்டாங்க. ஸ்டூடெண்ட் சொல்றான், நான் கிராமத்துக்கு வெளியே இருக்கிறேன், கிராமத்துக்குள்ள யார் வர்றாங்க போறாங்கன்றத பத்தி எனக்கு எந்த நாலேஜும் இல்லை அப்படின்னு சொன்னான். ஓம் சாந்தி.